சும்மா உட்காந்துருக்கிறதுலயும் ஒரு சுகம் இருக்கத்தான் செய்யுது. எங்களை மாதிரி வீட்டில் இருக்கிற பொம்பளைங்கிட்ட என்ன வேணும்னு கேட்டா ஒரு நாள் லீவ் வேணும்னுவான். ஆனா எவனும் கேட்க மாட்டான். மா, என் வெள்ளை கலர் ஷர்ட் எங்க இருக்கு? உன் பொண்டாட்டி துவைச்சு மாடியில காய போட்டிருக்கா. ஆனா அங்க ப்ளூ கலர் ஷர்ட் தானே இருக்கு. நீ எப்படா ப்ளூ ஷர்ட் வாங்கின? அதானே, அப்போ மேல இருக்குது. உன் பொண்டாட்டி கிட்ட ஒண்ணு சொன்னா அதை அப்படியே செய்யறாடா. மா, போட்டின்னு வந்தா என் பொண்டாட்டி புயல் ஆயிடுவா. வெள்ளை சட்டையை நீலம் போட்டு நீல கலர் ஆக்கிட்டாடா. ஐயோ, என் சட்டை. நம்ம சொன்னதை அப்படியே செஞ்சிருப்பாளோ. நல்லா நீல ஆளா சோப்பு பவுடர் எல்லாம் போட்டு சூப்பரா துவைக்கணும், புரியுதா? அழுக்கே இருக்காது, அழகா இருக்கும். ஒரே ஒரு விரலை வச்சு அவளை வேலை வாங்கலான்னு நினைச்சேன். இப்படி உடம்பு பூரா அடி வாங்க வச்சுட்டாலே. அத்தை, வேற என்ன வேலை இருக்கு? நீ செஞ்ச வேலை போதுமா? அப்ப போதாதா? போதும் மா, போ. இல்ல, இந்த வேலை பார்க்கணும் ஒரே வெறியா இருக்கு. அப்ப பாத்ரூம் கழுவு. வேணா அத்தை, நான் போறேன். என்னம்மா, அடிலாம் பலமா? நான் சரியான கடுப்புல இருக்கேன், கம்முன்னு இரு. ஏமா? உன் பொண்டாட்டிக்கு ஒண்ணுமே தெரியலடா. ஒரு வேலை உருப்படியா செய்ய மாட்டேங்கிறா. இப்பதானே கத்துக்கிறா, போக போக கத்துப்பா. போக கத்துப்பானே. எவ்வளவு நாள் பொறுமையா இருக்கிறது? நான் தப்பு பண்ணிட்டேன். ஆமாமா, நீ தப்பு பண்ணிட்ட. அவளை வேலை வாங்கியிருக்க கூடாது. அப்படியே ஒண்ணு கொடுத்தேன். அவளை நான் மருமகளா பார்த்ததுதான் தப்பு. புரியலமா? ஒண்ணுமே தெரியலடா, விளையாட்டு புத்தியாவே இருக்கா. அவளை வச்சுட்டு என்ன பண்றது? அபி, அபி, அதோ இங்க இருக்கியா? அபி, நைட் எதுவும் சமைக்காத, ஆர்டர் பண்ணிக்கலாம். ஏய், என்ன பேச பேச கம்முன்னு நின்னுட்டு இருக்கா? அபி, ஏய், என்ன கண்ணுல தூசியா? நான் அழுறேன். ஏன் அழுற? அத்தை பேசினதை நான் கேட்டுட்டேன். ஹே, அது அவங்க என்ன சொன்னாங்க? நான் என்னடா பண்றது? சின்ன வயசுல இருந்தே செல்லமா வளர்ந்துட்டேன். எங்க அம்மா எந்த வேலையும் செய்ய சொன்னதில்லை. செய்ய சொன்னாலும் எந்த வேலையும் செய்ய மாட்டேன். சரி, கல்யாணத்துக்கு அப்புறம் கத்துக்கலாம்னு நினைச்சா இங்கேயும் சேம். என் வீட்டில் இருக்க மாதிரி தான் இருக்கு. இதுவும் உன் வீடு தாண்டி. அதை நான் அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டேன்ல, அதான் அத்தை என்ன மருமகளா பார்த்தது தப்புன்னு சொல்றாங்க. எல்லாத்தையும் முழுசா கேட்காம முடிவு பண்ணாதடி. என்னடா சொல்ற? அவளை நான் என் மருமகளா பார்க்காம என் பொண்ணு மாதிரி பார்த்துருக்கணும். அவ கூடவே இருந்து ஒவ்வொரு வேலையும் சொல்லி கொடுத்துருக்கணும். சொல்லி கொடுமா, கத்துப்பா. கத்துப்பாதான், அந்த ஆர்வம்லாம் இருக்கு. ஆனா அவளுக்கு அம்மா ஆகிற பக்குவம் தான் இன்னும் வரலையோன்னு தோணுது. அதெல்லாம் வந்துருமா? வரணும், வர வைப்பேன். என் மருமகளை ஒரு நல்ல அம்மாவா நான் மாத்தி காமிக்கிறேன் பாரு. நமக்கு பிறக்க போற குழந்தைக்கு நீ நல்ல அம்மாவா இருக்கணும். உங்க அம்மா உன்னை பாத்துக்கின மாதிரி, எங்க அம்மா நம்மள பாத்துக்கின மாதிரி நீயும் இருக்கணும்னு எங்க அம்மா ஆசைப்படுறாங்க. நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். முழுசா ஒட்டு கேட்டு இருந்திருக்கணும்ல. அத்தை தூங்கிட்டாங்களா? சாப்பிடாம எப்படி தூங்குவாங்க? வா.